ஹலோ ஹாய், வெல்கம் டு டான்ஸ் யூடியூப் சேனல். இதுதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெர்பல் ஏர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். ஆனியன், வெட்டிவேறு, கருவேப்பிலை, வெந்தயம், நெல்லிக்காய், மருதாணி இலை, ஆலோவேரா ஜெல், ஐபிஸ்கஸ் ஃப்ளவரு, ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆல்மண்ட் ஆயில், அதாவது பாதாம் எண்ணெய், அதுக்கப்புறமா ஐபிஸ்கஸ் லீஃபு, செம்பருத்தியோட இலை, அப்புறமா விளக்கெண்ணெய், இங்கிலீஷில் கேஸ்டர் ஆயில். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் பியோர் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் கடையில் வாங்குகிற தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நல்ல ரிசல்ட் வேணும்னா நம்ம பியோர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அதனால நான் செக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போது அதில் வெட்டி வேறு சேர்த்துக்கிறேன். வெட்டி வேறு சேர்த்து விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு பிறகு நெல்லிக்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வெந்தயம் போட்டு விட்டுட்டு அப்புறமா மருதாணி இலை, அப்புறமா வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல். நான் நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையே யூஸ் பண்ணால் தான் நல்ல எஃபெக்டிவ் இருக்கும். அதுக்கப்புறமா பாதாம் எண்ணெய் 1-2 கரண்டி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா விளக்கெண்ணையும் அதே அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ண பிறகு செம்பருத்தி பூ, ஐபிஸ்கஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஐபிஸ்கஸ் லீஃபும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது பண்ணும்போது ஆயில் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். லோ ஃப்ளேமில் இருக்கும் போது தான் அதோட சத்து எல்லாமே ஆயிலில் ஊறி நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதை அப்படியே சிம்மில் விட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா வடிகட்டி இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆயில் தலைக்கு ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியோ இல்லை 1 hour முன்னாடியோ நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சு குளிக்கலாம். அப்படி இல்லை என்னோடய பாடி கோல்டு பாடினா கண்டிப்பாக நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே கோல்டான ஐட்டம்ஸுன்றதுனால டபுள் பாயிலிங் கண்டிப்பாக பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கோல்ட் ஆகிடும். அண்ட் இந்த ஆயில் நான் என் ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கொடுத்துட்ருக்கேன். அவங்க யூஸ் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள்.